திருவண்ணாமலை இருக்கு. திருவண்ணாமலையில இது ஒரு சித்தர் பூமி, சித்தர்களை தன்பால் இழுக்குது அப்படி சொல்றாங்க. அந்த மாதிரிதான் நீங்க வந்து ஒரு ப்ரொஃபஸரா இருந்தீங்க, ஒரு காலேஜ்ல வந்து கிளாஸ் எடுத்தீங்க, அதுக்கப்புறம் ஒரு மாடலிங்ல இருந்தீங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கார் இருந்தது, பங்களா இருந்தது, இது எல்லாத்தையுமே விட்டுட்டு எனக்கு துறவரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்துட்டீங்க. இப்ப துறவரம் மேற்கொண்டுட்டு இருக்கீங்க நல்லபடியா. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானும் இருக்கிறாரு. இப்போ வந்து சிவபெருமான் உயர்ந்தவரா, அவரையே நினைச்சுட்டு இருக்க நீங்க உயர்ந்தவரா, எது மேலோங்கியது அப்படின்னு என்னுடைய கேள்வி ஐயா. நல்ல கேள்வி. தப்புன்னு இப்படி கேட்கிறார். என் மனதிலே வருகிற அந்த பதிலை தப்புன்னு எனக்கும் பதில் ஒண்ணு வருது. ஔவையார் அம்மா கிட்ட முருகன் வந்துட்டு சந்தித்து ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கிறார். எனக்கு இந்த தனசைக்கு சொன்னோன்னு எனக்கு அதுதான் பதிலாக வருகிறது. முருகன் என்ன கேட்கிறாருன்னா, அவையே பெரிது எது அப்படின்னு கேட்கிறாரு. கேட்ட உடனே ஔவையார் வந்துட்டு பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாட்டு ஒண்ணு பாடுறாங்க. அந்த பாட்டுல என்னன்னா, பெரிது பெரிது புவனம் பெரிது அப்படின்னு ஃபர்ஸ்ட் வரி. இந்த புவனமோ நான்முகனுக்குள் அடக்கம். யாரு? பிரம்மன். அவர் தானே படைக்கிறாரு. அப்போ பிரம்மன் பெரிது அப்படின்னு 2வது வரிக்கு வருகிறாங்க. இப்படி ஒண்ணு ஒண்ணா சொல்லிட்டே வராங்க. பிரம்மன் யாருக்குள்ள அடக்கம்? சரஸ்வதிக்குள் அடக்கம். அப்ப சரஸ்வதி பெரிது அப்படின்னு ஒண்ணு ஒண்ணா சொல்லிட்டே வரும்போது இது எல்லாம் சிவனுக்குள் அடக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அத பல வரிகளில் சொல்லி கொண்டு வந்து அப்போ சிவன் பெரிது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரியில அந்த பாட்டை முடிக்கிறாங்க அம்மா, ஔவையார் அம்மா. இந்த சிவன் வந்து தொண்டர்களுக்குள் அடக்கம், எனவே தொண்டன் தான் பெரிது. தொண்டன் பெரிது என்று சொல்வதை விட தொண்டு செய்வதுதான் பெரிது. இந்த உலகத்துல சர்வீஸ் பண்றதுதான் பெரிது, சேவை செய்வது, தொண்டு செய்வதுதான் பெரிது. அப்போ சிவனுக்கு கீழே இருப்பவன் வந்துட்டு அடியான் தானே, தொண்டன் தானே, சிவ தொண்டன் தானே. யோசித்து பார்க்கும்போது கரெக்ட் தான். இப்போ இந்த பூமியில ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்து கொள்கிற அந்த தொண்டு, ஏதோ ஒரு ஹெல்ப், அது தொண்டு. அந்த தொண்டின் மூலமாக ஒவ்வொரு ஆன்மாவும் அப்படி மேல 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 வந்துகிட்டே இருக்கு. சிவன் வந்து என்ன பண்றாருன்னா, மேல உட்காந்துட்டு அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறார், கண்காணித்து கொண்டிருக்கிறார். அவர் இந்த உலகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் கீழே இருக்கிற ஜீவராசிகளாகிய நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் தொண்டு செஞ்சு ஒரு உதாரணத்துக்கு நான் சன்னியாசியா இருக்கிறேன், எனக்கு வந்துட்டு என்னென்ன செய்யணுமோ அதை அவங்க செய்வதும், நான் மற்ற ஆன்மாக்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை செய்வதும், அதே போல ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்கு செய்வதும், அந்த மாணவர்கள் இந்த சமுதாயத்துக்கு செய்வதும், ஒரு பிச்சைக்காரருக்கு வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு பிச்சை போட்டுட்டு போவதும், இது போல எக்கச்சக்கமான தொண்டுகள் அப்படியே அது விதவிதமா. ஞான தொண்டு என்பது பேசிக்கொண்டிருக்கிற தொண்டு, உணவு தொண்டு என்று சாப்பிடுறதுக்கு பசியாற்றுகிற தொண்டு என்று வகை வகையான தொண்டு. ஏன்னா சிவன் பெரிதா தொண்டர்கள் பெரிதா அப்படின்னு பார்த்தோம்னா, சிவன் வந்துட்டு மிகப்பெரிய கடவுள். ஆனால் சிவனை விட பெரியது அப்படின்னு பார்த்தோம்னா சிவன் அடியார்கள் தான். ஏனென்றால் அந்த சிவனடியாருக்கு உள்ளேயே சிவன் இருக்கு. எனவே அந்த கேள்வியில ரெண்டுமே ஒரே பாக்கெட்ல வந்துருச்சு. சிவனடியானுக்கு உள்ளேயே வந்துட்டு திருமூலர் எப்படி சொன்னாரோ, இந்த உடம்புக்குள்ளேயே நான் அதை கண்டேன் அப்படின்னு, அது மாதிரி சிவனடியாருக்கு உள்ளேயே வந்துட்டு சிவன் இருக்கிறார் என்பதனால் இந்த கேள்விக்கான நேரடி பதில் சிவனடியார் தான் பெரிது.